ஓம் சாந்தி. எல்லோரும் நலமாக இருக்கிறீங்களா? ஸோ இன்றைக்கி நடிகர் ராஜேஷ் அவர்கள் இறந்தது ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. 75வது வயதில் இறந்திருக்கிறார். ஆனால் அவருக்கு 75 வயது அப்படிங்கிறது ஓரளவு தெரியும். ஏன்னா ரஜினி, கமல் இவங்க சிவகுமார் இந்த காலகட்டத்திலே அவர் வந்தவர் ஆக்சுவலாக. ஆனால் பார்க்குறதுக்கு அப்படி தெரியல. ரொம்ப இளமையாக, இன்னும் முடி கூட நரைக்காமல் அவ்வளவு முடி அடர்த்தியாக இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாகவும் அவர் இருந்திருப்பார் அப்படிங்கிறது அவருடைய அவர் குறிப்பாக அவர் படங்களில் கெஸ்ட் ரோல், கேரக்டர் ரோல் நிறைய பண்ணுவார். அது ரொம்ப அலட்டிக்காமல் ஒரு நிதர்சனமான நடிப்பாக இருக்கும். நல்லாயிருக்கும் அவருடைய நடிப்பு. ஒரு சாஃப்டான ரோலாக ஒரு 2-3 நடிகர்கள் இருக்கிறாங்க. ஸோ அவங்க இதே மாதிரி அந்த சாஃப்டான ரோல் அவங்க அவ்வளோ அற்புதமாக பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி ராஜேஷ் அவர்களும் பண்ணுவாங்க. ஆனால் அவர் படத்தில் நடித்ததை விட சமீபமாக யூடியூப்பில் தான் அதிகமாக அவர் கலக்கியிருக்கிறாருன்னே சொல்லணும். ஸோ தமிழ் சினிமாவை விட அவருக்கு அதிக ரீச்சை கண்டிப்பாக யூடியூப் தான் பெற்று தந்திருக்குது. அவர் சப்போஸ் யூடியூப் பக்கமே வரலை அப்படின்னா இந்த அளவிற்கு அவருடைய மரண செய்தி கண்டிப்பாக பேசப்படாது. இந்த கொரோனா காலகட்டத்தில் அவர் கொரோனா காலகட்டம் அல்லது அதுக்கு கொஞ்சம் முன்னாடி வந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு தெரிந்து முதல்ல ஆகாஷிக் ரீடிங் அதை பற்றி பேசினார். ஸோ அவர் பேசினதை வச்சு தான் இப்படி ஒன்று இருக்குதுன்னே எனக்கு தெரியும். அதை பற்றி நம்ம வீடியோ கூட போட்டிருக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் ஜோசியம் பற்றி நிறைய பேசினார். அடுத்தது மருத்துவம், அதாவது அவர் அற்புதமாக பேசக்கூடியவர் எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவிற்கு இன்டர்வியூவும் எடுக்கிறார். ஸோ ஜென்ரலாக அவங்களே நல்லா பேசக்கூடியவர்கள் இன்டர்வியூலாம் எடுக்க மாட்டாங்க. ஸோ இவர் ரெண்டுமே பக்காவாக, அந்த இன்டர்வியூ எடுக்கிறதுலையும் ரொம்ப சூப்பராக இருக்கும், பணிவாகவும் இருக்கும், நல்ல சுவாரஸ்யமான கேள்விகளும் கேட்பார். குறிப்பாக அந்த சித்த மருத்துவர் இதை வைத்து அவர் போட்ட வீடியோக்கள் ரொம்ப ஃபேமஸ். ஸோ அது கண்டிப்பாக நிறைய பேர் விரும்பி பார்த்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு யூடியூப் மூலமாக பண்ணியிருந்தாலும் சில பேட்டிகளும் கொடுத்துருந்தார். ஸோ அதை பார்க்கும் பொழுது இவருக்கு உண்மையிலே கடவுள் நம்பிக்கை இருக்குதா அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் வர்ற மாதிரி இருந்தது அவர் பேசுகிறது. நான் நாஸ்திகன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. பட் இருந்தால், அதாவது ஒரு காலத்தில் ஒரு நாஸ்திகனாக இருந்திருக்காரு, கம்யூனிஸ்டாக இருந்திருக்கிறாரு, ஜோசியத்தின் பக்கம் ஈர்க்கப்பட்டிருக்கார். அது காரணம் அவங்க யாரோ அத்தையோ யாரோ ஒருத்தங்களுடைய அவங்கள பற்றி ஜோசியம் 10 லைனில் அவங்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சொல்லிட்டாங்க. அவங்க சின்ன வயசில் இருக்கும்போதே இந்த நாட்டை விட்டு இந்த நாடு போய் திருமணம் பண்ணுவாங்க, இன்னொரு நாட்டில் போய் வாழ்வாங்க, இந்த மாதிரி சொல்லி 45வது வயதுலையோ எதுலேயோ ஒரு கேன்சர் இறப்பாங்க. ஸோ அத்தனையும் நடந்தது. அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு. ஸோ அதனால் அதன் மீது எனக்கு ஈர்ப்பு வந்தது அப்படின்றாரு. அதேமாதிரி இவருக்குமே ஒரு தடவை நாடி ஜோசியம் பார்க்க போகும்போது இவருடைய அப்பா அம்மா, இவருடைய மதம் என்ன, ஊர், இவருடைய ஒரிஜினல் பேர் என்ன, அப்புறம் சினிமாவுக்காக பேரை மாற்றினது, சினிமாவில் இருக்கிறது, இது அத்தனையும் சொல்லி அவர் அந்த சொன்னதே ஞாபகம் வச்சு சொன்னார். அதை கேட்ட உடனே எனக்குள்ளே இருந்த காரல் மார்க்ஸ்லாம் எங்கே போனார், கம்யூனிஸ்ட்லாம் எங்கே போச்சுன்னே தெரியல அப்படின்னு சொன்னார். பட் இருந்தாலுமே அவருடைய சில பேட்டிகள் பார்க்கும்போது அவருக்கு அதாவது கடவுள் நம்பிக்கை இருந்திருக்கலாம். ஆனால் அது ரொம்ப ஆன்மீகவாதியா அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் சாமி கும்பிட்றவங்களுக்கு எதிரானவங்க கிடையாது, ஆனால் அதற்காக சாமின்னு எந்த நேரமும் விழுந்து கிடக்கக்கூடாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்களாம் சோம்பேறிங்க, நீங்கள் கை கால் புத்தி இதை வைத்து உழைத்தால் தான் உங்களுக்கு எதுவும் கிடைக்கும் அப்படிங்கிறாரு. அப்போ சாமின்னு இருக்கிறவங்க உழைக்க மாட்டாங்கன்னு யார் சொன்னாங்க? ஸோ இவர் நிறைய புஸ்தகங்களை விரும்பி படிப்பார்.
அப்படிங்கிறது வந்து அவருடைய பேசும்போது இவங்க இப்படி சொல்லியிருக்கிறாங்க, அவங்க அப்படி சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி விஷயங்களை அதிகமாக சொல்கிறதுல வந்து நம்ம புரிஞ்சிக்க முடியுது. ஸோ மதம் சார்ந்த விஷயங்களும் அவர் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக மட்டும் எடுத்துருந்துருக்கிறாரே தவிர அது நம்ம ஆத்மாவை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு விஷயமாக அவர் பார்க்கலை அப்படின்னு தான் தோணுது. இந்து மதத்தை பற்றியும் நிறைய விஷயங்கள் சொல்கிறாரு, பைபிளை பற்றியும் சொல்கிறாரு. பட் எல்லாத்தையுமே ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் அவர் பார்க்குறாரு அப்படிங்கிறது தான் தெரியுது. ஸோ தன்னுடைய மகளை எப்படி வந்து பொத்தி பொத்தி வளர்த்தேன் அப்படிங்கிறத அவர் சொல்லியிருப்பார். ஸ்கூலில் இருக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது எப்போவுமே இந்த போட்டால் சுடிதார் போடணும், இல்லை சேரீ கட்டணும், மற்றபடி சினிமாவில் நடிகை இருக்கிற மாதிரிலாம் நீ இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ பெண்ணே இவருக்கு எதிராகலாம் நீங்கள் ஒரு ஆணாதிக்க சிந்தனை உடையவர் அப்படி இப்படின்னு சண்டையெல்லாம் வந்தது அப்படின்னு சொன்னாராம். அப்போ வந்து சிவாஜி கணேசன் அவர்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் பாரு, அவங்க வீட்டில் பெண்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க இப்படிலாம் சொல்லி வளர்த்துருக்காரு. அது இல்லாமல் எங்கேயாவது ஒரு சினிமாவுக்கு போகணும் அப்படின்னா கூட அவருக்கு எப்போ டைம் ஃப்ரீயாக இருக்குதோ அப்போ அவர் சொல்லி அவர் காரில் தான் இட்டுட்டு போவாராம். ஸோ அதேமாதிரி ஃப்ரெண்ட்ஸோட ஏதோ பர்த்டே பார்ட்டியோ ஏதோ காஃபி டேக்கு போகும்போது நான் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னாரான். ஏன்ப்பா என் மேலே நம்பிக்கையில் அதெல்லாம் கிடையாது, நான் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போய் அங்கே விட்டுட்டு இவர் வந்து அங்கே இருக்கிறவங்கக்கிட்டலாம் என்னுடைய பொண்ணு தான் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் எங்கேயோ லைப்ரரியில் இதில் படிச்சிட்ருக்கார். ஸோ அது முடிஞ்சோடனே போய் அழைச்சிட்டு வந்து ஒரு 5 பெண்கள் ஒவ்வொருத்தரையும் அவங்க வீட்டில் அழைச்சிட்டு போய் விட்டு வந்தார். ஸோ இதனால் நான் வந்து பெண்ணடிமை அப்படின்னு பார்க்காதீங்க, ஆனால் பெண்களை இப்படி தான் வளர்க்கணும். எங்கள் ஊர்லெல்லாம் வந்து பெண் குழந்தைகளை வந்து யார் மடியிலுமே உட்கார அனுமதிக்க மாட்டாங்க, யார் வீட்லையுமே நைட்டு தங்க விட மாட்டாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கே அப்போ புரியல. இப்போ திரும்புகிற பக்கமெல்லாம் பாலியல் குற்றம் நடக்கும்பொழுது தான் அவங்க எவ்வளோ புத்திசாலித்தனமாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சுது அப்படின்னு சொன்னார். இப்போ இதில் என்ன ஒரு விஷயம்னா, இந்த மாதிரி பெண் குழந்தையோ அல்லது ஆண் குழந்தையோ பொத்தி பொத்தி வளர்க்குறதுனால அவங்க ஒரு வேளை தப்பு பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அதை காப்பாற்ற முடியாது. ஏன்னா ஸ்கூலில் 24 மணி நேரம் இருக்க போகிறதில்ல, காலேஜில் இருக்க போகிறதில்ல, வேலை பார்க்குற இடத்துல இருக்க போகிறதில்ல, எல்லாத்துக்கும் மேலே சோஷியல் மீடியான்னு வேறு ஒன்று இருக்குது. ஸோ 24 ஹவர்ஸ் யாரையுமே காவல் காக்க முடியாது. அப்படி இருந்தால் உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வாழவே மாட்டீங்க. அது ஒன்று இருக்குது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதுக்கு ஒரே தீர்வு என்னென்னா, கடவுள் கையில் குழந்தைகளை பிடிச்சி கொடுக்கறது தான். அதாவது கடவுளுடைய வழி அது ஓகே. இப்போ பிரம்மகுமாரிகள் ஞானத்தை நம்ம சொன்னாலும் அப்படி இல்லாட்டினாலுமே கூட அதிக பக்தி உள்ளவர்களாக வளர்க்குறோம், அது எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அது அவங்கள வந்து ஓரளவுக்கு பாதுகாக்கும். அவ்வளோ சீக்கிரம் அவங்க தடுமாற மாட்டாங்க. அப்படியே தடுமாறினால் டக்குன்னு வெளில வந்துடுவாங்க. இது தப்பு, நம்ம போகிற பாதை அப்படின்னு அவங்களால டக்குன்னு உணர முடியும். ஸோ இது இங்கே தான் அந்த கடவுள் நம்பிக்கை, கடவுளோடு நம்ம க்ளோஸாக இருக்க வேண்டியது 24 மணி நேரமும் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இருக்குது. அப்படி இல்லைன்னா இந்த எல்லாருடைய வாழ்க்கையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்க முடியாதுல்ல. இப்போ கடவுள் கையில் நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லோருமே ஒப்படைச்சிட்டோம், எல்லோருமே நல்ல கடவுளை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா நம்ம இறக்கும்போது கூட நிம்மதியாக இறக்கலாம். ஏன்னா கடவுள் கையை பிடிச்சிருக்கிறாங்க, அவங்க தப்பு பண்ண மாட்டாங்க, கடவுள் கண்டிப்பாக அவங்களுக்கு நல்ல வழியை தான் காட்டுவார் அப்படின்றது தெரியும். அப்படி இல்லைன்னா நம்ம மரணம் கூட நிம்மதியாக இருக்காது. அடுத்தது ஜோசியம் பற்றி அவர் நிறைய ஆழமாக சொல்கிறாரு அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனாலும் ஒரு முரண்படக்கூடிய ஒரு விஷயமாக அவரே சொல்கிறது என்னென்னா, நான் என் திருமணத்தை ஜோசியம் பார்த்து பண்ணலை, என் மகளுக்கும் அந்த மாதிரி நான் பண்ணலை, பார்க்கலை, ஜோசியமே பார்க்கலை. ஏன்னா ஒருத்தர் இவங்கள தான் நம்ம திருமணம் பண்ண போகிறோம் அப்படின்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டது. இதே எனக்கு தெரிஞ்சு இன்னொரு சகோதரி கூட சொன்னாங்க, அவங்களும் அந்த ஜோசியம்லாம் பார்ப்பாங்க, வாஸ்து எல்லாமே பார்ப்பாங்க. அதில் என்னென்னா வாஸ்து அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், வாஸ்து, நியூமராலஜி இதெல்லாம்.
ஜோசியம் தெரிந்தாலும் அது வேஸ்ட்டுன்னுவாங்க. ஏன் வேஸ்ட்டுன்னா, அதை உங்களால் எதுவுமே மாற்ற முடியாது. அது ஏற்கனவே இப்படி தான் இருக்கும்னு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே தான் ராஜேஷ் அவர்கள் சொல்கிறது என்ன அப்படின்னா, அது தெரிஞ்சுட்டு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அது நடக்க தானே போகுது எப்படியா இருந்தாலும், அதை நம்மளால் மாற்றவும் முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார். அது சூப்பரான விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த நெகட்டிவ் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுது அப்படின்னா, ரஜினி படத்தில் சொல்கிற மாதிரி சாகிற நாள் தெரிஞ்சால் வாழற நாள் நரகமாக போயிடும். ஸோ சாகிற நாள் கூட பரவாயில்ல, மற்ற விஷயங்கள்லாம் இந்த நேரம் நஷ்டம், இந்த நேரம் கொடுமையாக அனுபவிப்பான், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்டு அதன் மீது ஒரு நம்பிக்கையும், ஆக்சுவலாக அது ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டாலே உங்களுக்கு நம்பிக்கை வந்துடும். அது வரைக்கும் நம்பிக்கை இல்லாட்டினாலுமே கூட. ஸோ அது மன ரீதியாக பயங்கரமாக பாதிக்கும். ஸோ அடுத்தது மதம் மாற்றுறதை பற்றி அவர் சொல்லியிருந்தார். கிறிஸ்தவ மதத்தில் காசுக்காக மதம் மாற்றுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பரவலாக பேசப்படுது இல்லையா. ஸோ அதெல்லாம் உண்மை கிடையாது. அப்படி யாராவது கொடுக்குறதா இருந்தால் சொல்லுங்கள், நான் வேணால் கிறிஸ்தவ மதத்தை போதிக்க ஆரம்பிச்சிடுறேன் பைபிளை படித்து, அப்படிலாம் எங்கேருந்தும் வர்றது கிடையாது அப்படின்னு சில விஷயத்த சொன்னார். ஸோ அப்புறம் இன்னும் சில சுவாரஸ்யமான விஷயங்களை சொன்னார். ஏன்னா அவர் கொஞ்ச நேரத்தில் சினிமாவை விட்டுட்டு ரியல் எஸ்டேட்டுக்கு போயிட்டார். ஸோ அதை பற்றி பேட்டியில் ஒரு சகோதரி கேட்கும்போது, இதில் நிறைய காசு வந்திருக்குமே, நீங்கள் அதை தொடர்ந்து பண்ணலாம்ல அப்படின்னு கேட்கும்போது, இல்லை என்னென்னா நான் ஒரு டாப்புக்கு போகணும் அப்படிங்கிறத அந்த ஆசையை நான் வைக்கலை, முதல் இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணமே நான் அது வைக்கக்கூடாதுன்னே முடிவு பண்ணிட்டேன். எப்போனா எம்ஜிஆர் அவர்களை நான் சந்தித்ததில் இருந்த அந்த கடைசி நேரத்திலலாம் அவர் கஷ்டப்பட்டதை நான் கண்ணு முன்னாடி பார்த்தேன். அந்த முதல் இடத்தை தக்க வச்சுக்கிறதுக்காக அவர் அனுபவித்த அந்த ப்ரெஷர், வேதனை எல்லாத்தையும் நான் கண்கூடாக பார்த்தேன். ஸோ அது தேவையில்லாதது. ஒரு 3% தான் அந்த மாதிரி லீடராக அந்த மாதிரி இருக்கிறாங்க. அந்த 3%க்குள்ளே வர்றதுக்கே எனக்கு விருப்பம் கிடையாது. அது தேவையும் கிடையாது. நமக்கு நிம்மதியாக எது தேவையோ, ஏன்னா அமைதி இழந்து ஒரு இடத்த தக்க வச்சிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொன்னார். அது உண்மையிலே சூப்பரான விஷயம் அது. ஸோ அடுத்தது என்னென்னா, இந்த மாதிரி முதல் நிலைக்கு வரும். இப்போ சப்போஸ் நானே அரசியலுக்கு வரேன் அப்படின்னா உடனே எழுத ஆரம்பிச்சிடுவாங்க, இவன் இங்கே மாங்காய் திருனா அதை திருனான்ட்டு பண்ணாததெல்லாம் இட்டுக்கட்டி சொல்லுவாங்க. என்றைக்கோ ஒரு தடவை யாரோ ஒரு பொண்ணுக்கு லவ் லெட்டர் கொடுத்ததெல்லாம் இப்போ எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு சிரிச்சிட்டு சொன்னார். ஸோ மொத்தத்தில் நம்ம நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. ஸோ அது உண்மைதான்றதை நம்ம பார்க்குறோம். ஸோ அதுக்கு அடுத்தது முக்கியமான விஷயம், திருமணத்தை பற்றி பேசியிருந்தார். சமீபமாக நிறையவே அதை பற்றி பேசியிருந்தார். ஸோ அதில் லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜானும்போது, அரேஞ்ச் மேரேஜ் தான் பண்ணேன். அது நான் தூக்கி வளர்த்த பொண்ணு தான் என் மனைவி. அவங்க அக்கா மகளை தான் கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு. ஸோ நான் காலேஜ் படிக்கும்போது அந்த பொண்ணு 6 வயசு குழந்த என் மடியில் தான் படுத்துட்டு இருக்கோம். ஸோ அப்போ அந்த மடியிலேருந்து என்னை பார்த்து என்னுடைய முகம் அந்த பொண்ணு மனசில் பதிஞ்சிடுச்சு போல இருக்குது. அதனால தான் அவங்க லவ் பண்ணதுக்கு காரணம். அப்போ நீங்கள் லவ் பண்ணலையா அப்படின்னு கேட்கும்போது, என்னை பொறுத்த வரைக்கும் வேறு வழி இல்லாமல் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா 34 வயது அந்த டைம் ஆயிடுச்சு போல இருக்குது. ஏன் சார் நீங்கள் படத்தெல்லாம் நடிச்சு ஹீரோவெல்லாம் நடிச்சிங்க, நிறைய பேர் உங்களை லவ் பண்ணியிருப்பாங்களே. பயம்தான் எனக்கு, அந்த பெண்கள்னால் ஒரு பயம் இருக்கும். அப்போ தான் நான் ஜோசியம் கேட்கும்போது தான் தெரிஞ்சது, 2-3 ஜென்மம் முன்னாடிலாம் நான் நிறைய பேரை கற்பழிச்சிருக்கிறேன், பேச்சுலராகவே இருந்து இறந்துலாம் இருக்கிறேன். ஸோ அதோடைய சாபம் தான் இப்போ அந்த ஒரு பயம் இருக்குது. ஒரு விதத்தில் அது நல்லதும் கூட. அது ஒரு சூப்பரான விஷயம் சொன்னார். பயம் தேவையா? கண்டிப்பாக தேவை. இந்த அசட்டு தைரியம் தான் பின்னாடி வரக்கூடிய ஒரு மோசமான சம்பவத்துக்கு அஸ்திவாரம். உங்கள் வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு அஸ்திவாரம் அப்படின்னாரு. அதுவும் உண்மை. ஸோ அடுத்தது அவர் சொன்னது என்ன அப்படின்னா, திருமணத்துக்கு முன்னாடி காதலிக்கக்கூடாது. காதலித்தா மைண்டு அது ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அதுலேருந்து வெளியில் வர்றதே கஷ்டம். அடுத்தது திருமணம் ஆகுது அப்படின்னா உட்காந்துட்டு
இதுக்கு முன்னாடி யாரையாவது லவ் பண்ண இப்படிலாம் கேட்டிங்கன்னா உங்கள் நிம்மதி போயிடும். ஸோ மனைவி கேட்குறாளேன்ட்டு கணவன் அப்படியே பந்தா விடுறதுக்கு என்ன இப்போ இவங்க லவ் பண்ணாங்க அவங்க லவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சு. வாழ்நாள் ஃபுல்லாக இதை கேட்டு கேட்டு உங்களை சாகடிப்பாங்க. ஸோ பாஸ்ட் இஸ் பாஸ்ட், அதை பற்றி வாயை திறக்காதீங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அது ஆண் பெண் 2 பேருக்குமே பொருந்தும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இளவயதிலே திருமணம் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கார். நாமளுமே அதை போட்டிருப்போம், அது தனியாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஸோ இனியும் இந்த பாவத்தை செய்யாதீங்க அப்படிங்கிற வீடியோவில் நம்ம போட்டிருப்போம். ஸோ சின்ன வயசுலேயே அந்த பரிசுத்தமாக இருப்பாங்க. அந்த நேரம் ஒரு வேளை லவ் பண்ணி திருமணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க அந்த பரிசுத்தமாகவே இருக்கிறதுனால அந்த குணம் அப்படியே மெயின்டைன் பண்ணும். ஏன்னா நம்மளுடைய குணம் ஒவ்வொரு இடத்துலையும் மாறும். ஸ்கூலுக்கு போனால் ஒரு மாதிரி இருக்கும், வீட்டுக்கு இருந்தால் ஒரு மாதிரி இருக்கும். அப்போ ஒரு ஆணும் பெண்ணும் முதல்ல சந்திக்கும்போது அவங்களுடைய பெஸ்ட் கேரக்டரை பார்க்குறாங்க. அப்படியே அவங்களுடைய வாழ்நாள் ஃபுல்லாக 2 பேரும் ஒன்றாகவே இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ளே ஈகோ டெவலப் ஆகாது. சின்ன வயசில் பெருசான பிறகு தான் ஈகோ டெவலப் ஆகும். அது இன்றைக்கி டைவர்ஸ் நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்லியிருப்போம். ரொம்ப அற்புதமான வீடியோ. ஒரு 4 வீடியோக்கு முன்னாடி தான் அது இருக்கும், அதை அவசியம் பாருங்கள். ஸோ குறிப்பாக அவருடைய திருமணத்தில் மனைவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறாரு. ஆக்சுவலாக சில முரண்பாடுகள் வந்தது, பிரச்சனையெல்லாம் வந்தது தான். பட் இருந்தாலும் என்னை புரிஞ்சுக்கிட்டு தன்னை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டாங்க. மேபி நான் கொடுத்த டார்ச்சராலே ஒரு வேளை அவங்க சீக்கிரமாக இறந்துட்டாங்களோ அப்படின்னு கூட எனக்கு தோணுது. ஏன்னா நான் ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைப்பேன், ரொம்ப வேகமாக செயல்படுவேன். ஸோ அது அவங்களால ஈடு கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னார். ஸோ இது நடக்கும், நிறைய இடங்களில் நடக்கும். சில இடங்களில் ஆண் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பான், சில இடங்களில் பெண் ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. ஸோ இது ஆண் தான் இப்படி இருப்பாங்க, பெண் தான் இப்படி இருப்பாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது. ஸோ அடுத்தது முக்கியமாக ஒன்று சொல்கிறாரு, என்ன அப்படின்னா, ஒன்ஸ் திருமணம் ஆயிடுச்சுன்னா அது அதை விட மிக புனிதமான உறவு கிடையாது. தாயா, சகோதரியா, தோழியா, ஆசிரியரா, அனைத்துமாக ஒரு பெண்ணுக்கு மனைவியும் அதே மாதிரி மனைவிக்கு கணவனும் இருப்பாங்க. அது ஒரு அற்புதமான உறவு. ஆனால் கண்டிப்பாக ஒரு 2 வருடத்தில் நிறைய அந்த முரண்பாடுகள் அவங்கள பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிடும். அந்த மயக்கமெல்லாம் ஒரு 30-40 நாளில் காணாமல் போயிடும். அதுக்கப்புறம் அந்த லவ் பற்றியெல்லாம் படிக்கிறதுக்கு பார்க்குறதுக்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஆனால் உண்மையிலே பண்ணும்போது நிறைய பிரச்சனை இருக்கும். அது சாதாரண விஷயம் கிடையாது. பட் அதையும் மீறி நீங்கள் ஒன்றா வாழணும். எந்த காரணத்துக்கு கொண்டும் ஆணும் பெண்ணும் தவறு செஞ்சிடக்கூடாது. தவறு செஞ்சு பிரியிறது இதெல்லாம் வருது அப்படின்னா குழந்தைகள் பயங்கரமாக பாதிக்கப்படும். அப்படின்னா நீங்கள் குழந்தை பெற்றுக்காமல் நீங்கள் பிரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பார். அடுத்தது என்ன அப்படின்னா, ஒருவேளை இந்த மனைவி சரியில்லை, நீங்கள் என்ன காரணத்தை சொல்லி இன்னொரு மனைவியை தேடிக்கிட்டாலும் அங்கேயும் இப்படி தான் நீங்கள் இருப்பீங்க. ஸோ அது கிராமத்தில் சொல்லுவாங்க, முதல் மனைவியோடவே உன்னால் குடும்பம் நடத்த முடியலன்னா அடுத்து யாரோடவுமே உன்னால் குடும்பம் நடத்த முடியாது. இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும். ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சுன்னா அவங்களுடைய கேரக்டரை காட்ட போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அடுத்தது குறிப்பாக இப்போ ரொம்ப வைரலாக வரக்கூடிய வீடியோ பார்த்திங்கன்னா, அவருக்கே கல்லறை கட்டிக்கிட்டார் 40வது வயதிலேயே. காரல் மார்க்ஸ் கல்லறையை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அவர் கல்லறை கட்டியிருக்கிறாரு. கட்டி 6 மாதத்தில் அவங்க அம்மா இறந்துருக்கிறாங்க, அடுத்தது அவங்க அப்பா இறந்துருக்கிறாங்க. ஸோ அது எல்லாமே ஒரே இடத்துல இறந்தோடனே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும் போல் இருக்குது. அது மேலே அப்படி பாடி வச்சு இப்போ எனக்கும் அதில் இடம் இருக்குது அப்படிங்கிறத சமீபமாக நிறைய இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா நான் எங்கே போய் இருக்க போகிறேன், அங்கே என்னென்ன பைபிள் வாசகமெல்லாம் எழுதணும் அதெல்லாம் நான் எழுதி வச்சிட்டேன். அப்படி சொல்லும்போது தான் ஓகே அவர் கிறிஸ்தவராக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியுது. ஏன்னா அவர் மதம் மாற்றுறது நீங்கள் இந்துவாக மாறிடலாமா அப்படின்னு சொல்லும்போது அந்த இந்து மதத்தில் உள்ள ஜாதி இதை பற்றியெல்லாம் கூட அவர் பேசுகிறாரு. ஆனால் ஒரு 100% அப்படியே டிவோட்டட் கிறிஸ்டியன் லைஃப் கண்டிப்பாக வாழ்ந்துருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், இப்படி கிறிஸ்தவ மதத்தில் பிறந்து இந்து மதத்தில், அதாவது இப்போ அனுமோகன், நடிகர் அனுமோகன் பழைய பல பாம்பு புத்துக்களை கைவிட்டா அப்படின்னு ஜோக் அடித்தார். இப்போ சமீபமாக நிறையா இந்த உலகழிவு பற்றிய கணிப்பு இதையெல்லாம் சொன்னார். அவர் இந்துவாகவே வாழறார், அது தெரியுது. பட் இவர் பார்த்திங்கன்னா
இங்கிட்டும் இல்லாமல் அங்கிட்டும் இல்லாமல் தான் இருக்கிறார். ஆனாலும் அவருக்கு அந்த ஜோசியம் பிடிச்சி இழுக்குது. இதெல்லாம் இருக்கும் பொழுது எப்போவுமே நம்ம எந்த இதில் பிறந்தோமோ அதில் கொஞ்சம் ஈர்ப்பு இருக்க தான் செய்யும். இந்து மதத்து ஆத்மாவாக இருந்தாலுமே அது இந்து மதத்து ஆத்மாவாக இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்திருக்கும். அதனால் இந்து மதம் மறுபடியும் பிடிச்சி இருக்கும். இழுத்தாலுமே அங்கே கொஞ்சம் ஈர்ப்பு இருக்கும். அது எதை பொறுத்துனா அவங்க எத்தனை ஜென்மமாக கிறிஸ்தவ குடும்பத்தில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஒரு 2-3 ஜென்மமாக இருந்தால் வெளில வர்றதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் வந்தே தீருவாங்க, கடைசியில் வருவாங்க. அந்த தாய் மதம் திரும்புறது அதை பற்றி தான் அவர் சொல்லியிருந்தார். ஆனால் அது நடக்கும். எப்படி நடக்குன்னா, அடுத்து ஒன்று இப்போ தான் நீங்கள் இந்த ஜென்மத்தில் தான் நீங்கள் மாறி இருக்கிறீங்க, அல்லது இந்த ஜென்மந்தான் அந்த குடும்பத்தில் கிறிஸ்தவ குடும்பத்திலே பிறந்திருக்கிறீங்கன்னா டக்குன்னு உங்களை பிடிச்சி இழுத்துரும், நீங்கள் வெளில வந்துடுவீங்க. ஒரு 2-3 ஜென்மனா கஷ்டமாக இருக்கும். ஆனால் அந்த கணக்கில் முடித்த பிறகு இந்து குடும்பத்தில் போய் பிறந்துடுவீங்க. அப்போ தானாகவே நீங்கள் ஃபுல்லாக இந்து சம்மந்தப்பட்ட விஷயமே தான் உங்களுக்கு பிடிக்கும். ஆனாலும் கிறிஸ்தவ மதத்தில் கொஞ்சம் ஈர்ப்பு இருக்கும். ஏன்னா இவ்வளோ நாள் இருந்தோம் இல்லையா. ஸோ அதனால் ராஜேஷ் அவர்கள் இப்போ இந்து குடும்பத்தில் பிறப்பாரா கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறப்பாரா அப்படிங்கிறது ஒரு $1 பில்லியன் கொஸ்டினாக இருக்குது. ஏன்னா இந்து குடும்பத்திலும் பிறக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ 2 கட்டாந்தனமாக இருக்கிறது காரணம் ஒரு சினி ஃபீல்டில் கமல்ஹாசன் போன்றவர்களோடு அவரை நெருங்கி இருந்ததுனால அதோடைய பாதிப்பு வரும். ஸோ அடுத்த தடவை இந்த குழப்பம் இல்லாத ஒரு நல்ல குடும்பத்தில் நல்ல சூழலில் அவர் வளரணும் அப்படின்ற சுப பாவனையோடு நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஆனால் இதில் இன்னொரு விஷயம் சொல்லிக்க ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னா, அவர் ஆரோக்கியமாக வாழ்வதை பற்றி சிந்திச்சிருக்கிறாரு, கவலைப்பட்டிருக்கார், ஹெல்த் கான்ஷியஸாகவும் இருந்திருக்கிறாரு. அப்புறம் அந்த ஜோசியம் இதில் அவருடைய கவனம் இருந்தது. இறக்கும்பொழுது ஒருவேளை என் குழந்தைங்களுக்கு கூட நான் செலவு வைக்க விரும்பலை, கல்லறை கட்டுறதுக்கு. நான் நினைக்கிற மாதிரி கட்டணுன்றதை நான் எப்படி அப்போ சொல்ல முடியும், அதனால் நானே கட்டிக்கிறேன்னார். ஸோ இதுவரைக்கும் யோசித்தவர் முன் ஜென்மத்தை பற்றி கூட பேசியிருக்கிறார். முன் ஜென்மத்தில் நான் கற்பிச்சிருக்கிறேன். இதுவே ஆக்சுவலாக கிறிஸ்தவ மதத்தில் முன் ஜென்மெல்லாம் கிடையாது இல்லையா. ஸோ அப்போ ஒரு 2 கட்டனாக தான் இருந்திருக்கார். ஸோ அதை யோசித்தவர் அடுத்த ஜென்மத்தை பற்றியும் யோசிச்சிருந்தால், அதை பற்றி கவலைப்பட்டு இருந்தால், அவருன்னு இல்லை யாருமே கவலைப்படுறதில்ல. அதுதான் கொடுமை. ஏன்னா நம்ம கல்லறையில் போய் இருக்க போகிறதில்ல, அங்கே உங்கள் உடம்பு தான் இருக்கும், ஆத்மா பிரிஞ்சிடும். இல்லை உங்கள் சட்டையை, வீணாக போன சட்டையை கைட்டி எங்கே போட்டால் என்ன, குப்பையில் போட்டால் என்ன, எரிச்சா என்ன, இதுதான் உடம்பு. ஏன்னா இதை நிறைய பேர் பண்ணுறாங்க. இந்து மதத்துலேயும் எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் உயிரோடு இருக்கும்போதே அவங்களுக்கு கல்லறை கட்டிக்கிறது அது ஒரு பெருமையாக நினச்சிக்கிறாங்க. ஏன் அப்படின்றது தெரியல. ஆனால் இந்த ஆத்மா எங்கே போகும்? நீங்கள் சம்பாதிச்ச எதுவுமே கூட வராது, ஸ்தூல பணத்தை சொல்கிறேன். ஆனால் செய்த நல்ல காரியங்கள் புண்ணிய கணக்கில் சேமிப்பாகும். அது நீங்கள் நல்ல குடும்பத்தில் பிறக்கிறது இதெல்லாம் நிர்ணயிக்கும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் நல்ல தான புண்ணியம் பண்ணிங்கன்னா அங்கே பணக்கார குடும்பத்தில் பிறப்பீங்க. இங்கே ஸ்கூலெல்லாம் திறந்தீங்க அப்படின்னா, நிறைய பேருக்கு கல்வி கொடுத்தீங்கன்னா அங்கே நீங்கள் புத்திசாலியாக இருப்பீங்க. ஹாஸ்பிட்டல் கட்டினீங்கன்னா ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு ஜென்மத்துக்கு மட்டும் வரும். ஆனால் கடவுள் 21 ஜென்மத்துக்கு தேவையானதை உங்களுக்கு கொடுக்குறார், அவர் சொன்ன மாதிரி நீங்கள் நடந்தால். ஏன்னா இப்போ மட்டும்தான் இந்த பொன்னான வாய்ப்பு இருக்குது, வேறு எப்பயுமே கிடையாது. இந்த 5000 வருட காலச்சக்கரத்தில் உலக அழிகிறதுக்கு 100 வருடம் முன்பு இறைவனே கொடுக்குறார் ஒரு ஞானத்தை. கடவுளே வராருன்றது யாருக்கும் தெரியல, எந்த மதத்தினருக்கும் தெரியாது வந்திருக்கிறாருன்றது. ஆனால் அவர் வந்திருக்கிறார். சமீபமாக எம்டி ஜெகன் அவர்கள் கூட ஒரு ஸ்பீச்சில் சொல்லியிருந்தார், நம்ம நினைக்கிற மாதிரி கிறிஸ்தவர்களுக்கான கடவுளாக, முஸ்லீம்களுக்கான கடவுளாக இப்படி வரமாட்டார், எல்லாத்துலேருந்தும் விலகி தனியாக வருவார்னு சொன்னார். ஸோ அதை எதை வைத்து, பைபிளை வச்சே தான் ஏதோ சொல்கிறார் அவர். அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கல, பட் இதை கொஞ்சம் மட்டும் பார்த்தேன். ஸோ அதுதான் உண்மையும் கூட. அப்படி தான் வந்திருக்கார், ஒரு வயோதிகர் உடலில் வந்திருக்கிறார். அவருக்கு பிரம்மான் பேர் வச்சு அவர் வாய் வழியாக ஞானத்தை கொடுக்குறாரு. அந்த ஞானத்தை கேட்குறவங்க கடவுளுடைய குழந்தையாக பிரம்மா மூலமாக ஆகிறதுனால பிரம்மா குமார் குமாரிகள். அந்த கடவுளைத்தான் சிவன் இந்துக்களும், பரமபிதா இயேசு கிடையாது,
பரமபிதான்னு கிறிஸ்தவர்களும் அல்லான்னு முஸ்லீம்களும் சொல்கிறாங்க. கடவுள் ஒருவர். ஸோ அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறார் அப்படின்ட்டு அவர் பிரம்மா வாய் வழியாக சொல்கிறார். அவரை மாதிரியே தான் ஆத்மாக்களாகிய நீங்களும் புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி இருக்கிறீங்க. இப்போ நீங்கள் உடம்புன்ற உணர்வில் இருக்கிறனால தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தில் விழுந்து கிடக்கிறீங்க. இதுதான் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் துக்கத்தை கொடுக்குது. ஆனால் நீங்கள் அழியக்கூடிய உடம்பு கிடையாது, ஆத்மா. அதுதான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுது, அனைத்து காரியத்தையும் செய்யுது. நீங்கள் செய்கிற பாவ புண்ணியம் அதில் தான் ஸ்டோர் ஆகுது. அடுத்தடுத்த ஜென்மத்துக்கு அது கூடவே வரும். இப்போ ஆத்மாவில் எல்லாருடைய ஆத்மாலையும் பாவக்கணக்கு தான் அதிகமாக இருக்குது. ஸோ அதை ஃபுல்லாக எரிச்சிட்டு புண்ணிய கணக்கை நீங்கள் சேர்த்துக்கணும். சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கலியுகம் அழிந்து இதே பூமி சத்தியுக சொர்க்கமாக மாறும். உண்மையிலே சொர்க்கமாக இருந்த பூமி தான் 2500 வருஷம் கழிச்சு நரகமாக மாறுது. அடுத்த 2500 வருடம், மொத்தம் 5000 வருட காலச்சக்கரம். ஸோ ஒவ்வொரு 5000 வருடத்தின் இறுதியிலும் இறைவன் அந்த பிரம்மாவின் உடலில் வந்து இதே ஞானத்தை கொடுத்து மீண்டும் நம்மை சொர்க்கத்துக்கு அழைச்சிட்டு போகிறார். சொர்க்கத்தின் குணங்கள் எதுவோ அந்த குணத்தை நமக்குள்ளே நிரப்பி, என்ன குணங்கள்னால் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாமல் பரிசுத்தமாக இருப்பாங்க. இது பைபிளில் கூட குழந்தை மாதிரி பரிசுத்தமாக இல்லைன்னா சொர்க்கத்துக்கு போக முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அங்கே அன்பு, அமைதி, தூய்மை தான் இருக்கும். இதெல்லாம் எப்படி சாத்தியம்னா அந்த ஆத்மான்ற உணர்வில் இருக்கிறதுனால. ஏன்னா இந்த குணமும் அடுத்த ஜென்மத்துக்கு வந்துடும். அதனால தான் கடவுள் ஆத்மான்னு உணர்ந்து ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைக்க சொல்கிறார். தொடர்ந்து நினச்சிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் பட்டு காரியம் செய்வீங்க, ஆனால் புத்தி மட்டும் இறைவனோடு இருக்கணும். எப்படி ஒரு லவ்வரை நினச்சிக்கிட்டே எல்லா வேலையும் செய்கிறாங்கல்ல, அந்த மாதிரி. ஏன்னா லவ்வரை நினச்சா ஆத்மா மயக்க நிலைக்கு போயிடும், சக்தி இழக்கும். இறைவனை நினைத்தால் ஆத்மா விழிப்பு நிலையில் இருக்கும், சக்தி நிரம்பும். வெளி உலக மயக்கத்திலிருந்து விலகி இருப்பீங்க. அப்படி விலக விலக ஆத்மாவுக்குள்ளே வருமானம் சேமிப்பாகும். அதுதான் அடுத்த 2500 வருடம் நீங்கள் பணக்கார குடும்பத்திலே பிறக்கிறதுக்கு உங்களுக்கு உதவி செய்யுது. ஸோ தானம் புண்ணியம் செஞ்சால் ஒரு பிறவிக்கு தான். ஆனால் இப்போ இறைவன் சொல்கிற மாதிரி ஆத்மானு வந்து பரமாத்மாவை நினைவு செய்து இந்த செய்தியை நீங்கள் மற்றவர்களுக்கும் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு ஆன்மீக வருமானம், அதாவது ஆத்மாவின் வருமானம் சேமிப்பாகிட்டே இருக்கும். இந்த ஆத்மாவின் வருமானத்திற்கு ஏற்ப தான் உங்களுடைய அடுத்த ஜென்மம் சொர்க்கத்தில் ராஜ்யம், லக்ஷ்மி நாராயணன் ராஜ்யம் நடக்கும். நீங்கள் ராஜ குடும்பத்தில் பிறக்கிறீங்களா, பணக்கார குடும்பத்தில் பிறக்கிறீங்களா, அல்லது வேலைக்காரன் குடும்பத்தில் பிறக்கிறீங்களா, இது எல்லாமே உங்கள் ஆத்மாவின் வருமானத்தை பொறுத்து. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் 24 மணி நேரமும் இறைவன் நினைவிலே இருக்கணும். அப்படி இருக்க அதாவது எந்த அளவுக்கு இறைவன் நினைவில் இருக்கணும்னா இந்த கலியுகத்தில் உள்ள எதுவுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் இறைவன் நினைவில் இருந்தால் சரீரத்தை விடும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய எந்த ஞாபகம் இல்லாமல் இறைவன் தான் டக்குன்னு ஞாபகம் வர்றாருன்னா நீங்கள் மேலே போயிடுவீங்க. இல்லைன்னா இங்கேயே இன்னொரு ஜென்மம் எடுப்பீங்க. உலகம் இப்போயே மோசமாக இருக்குது, இன்னொரு ஜென்மம் இங்கே எடுத்தால் என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். கர்ப்பிணி பெண்களுக்கு ஐயோ, பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஐயோன்னு இயேசு சொல்லியிருப்பார் இறுதி நேரத்தை பற்றி. இப்போவே அப்படி தான் இருக்குது இல்லையா? பாலூட்டிட்டு இருந்த ஒரு இளம் தாயை வந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் நடந்த செய்தி தமிழ்நாட்டிலே நம்ம கேள்விப்பட்டோம். கர்ப்பிணி பெண்ணை ஓடும் ட்ரெயின்லேயே கற்பழிக்க முயற்சி செஞ்சதை கேள்விப்படுறோம். இதெல்லாம் நியூஸில் வர்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், நிஜத்தில் நிறையா நடக்கும். ஸோ இப்போ இத்தனை இன்டர்நெட்டு, சிசிடிவி கேமராலாம் இருந்தே, போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்லாம் இருந்தே இதெல்லாம் கடைசி நேரத்தில் இருக்காது. யுத்தம்லாம் நடக்கும்போது எதுவும் நம்ம பார்க்குறோம்ல, உலகம் ஃபுல்லாக யுத்தம் நடக்கிற இடத்துல என்னென்ன அநியாயம்லாம் நடக்குதுன்ட்டு இங்கேயும் நடக்கும். ஸோ இங்கே இன்னொரு தடவை பிறக்கிறதை விட மிகப்பெரிய தண்டனை எதுவும் கிடையாது. இது சொர்க்கம் ஆன பிறகு பிறக்கணும். ஸோ அதுக்கு தான் இங்கே கலியுகத்தின் எந்த விஷயமும் இல்லாமல் சொர்க்கத்தின் விஷயம் மட்டுமே ஞாபகம் இருக்கணும். அங்கே சிங்கமும் பசுவும் ஒன்றா தண்ணி குடிக்கும், தங்க மாட மாளிகையில் இருப்போம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இறைவன் சொல்லிகிட்டு இருப்பார். அதுதான் முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் இருக்கும், முற்றிலும் இலவசமாக யூடியூப் வெப்சைட்ஸில் இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். அவசியம் பார்த்து பயன்பெறுங்கள். இறைவனை உங்களை ஆத்மானு வந்து பரமாத்மா நினச்சிக்கிட்டே இருக்கணும். அதுதான் சாரம். வேறு எந்த கஷ்டமும் கடவுள் கொடுக்கல. இப்படி இறைவன் நினைவிலே இருக்க இறைவன் நினைவு கட்டானாலே உங்களுக்கு வலிக்க ஆரம்பிக்கும். தப்பு பண்ணுறீங்கன்றதை உணர ஆரம்பிப்பீங்க. ஸோ அதற்கு இறைவன் கொடுக்குற அந்த முரளியும் தினமும் கேட்கணும். இதைத்தான் நான் சொன்னேன். உங்களுடைய பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ இறைவன் கிட்ட ஒரு பிரம்மகுமாரியை நீங்கள் ஆக்கிட்டீங்கன்னா கவலையே பட தேவையில்லை.
அப்படி இல்லைன்னா நம்ம எவ்வளோ நாள் அவங்கள பாதுகாக்க முடியும்? அப்படியே ராஜேஷ் அவர்கள் மாதிரி பொத்தி வச்சுருந்தா கூட அந்த சுதந்திரம் கிடைக்கும்போது டமால்னு கெட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஆத்மா எந்த அளவுக்கு பலகீனமாக இருக்குன்னு தெரியாது. அப்போ ஆத்மாவை பலப்படுத்தணும்னா அதுக்கு இறைவன் நினைவிலேயே மூழ்கிறது மட்டும்தான் வழி. இப்போ எல்லாருடைய ஆத்மாவும் பலகீனமாக தான் இருக்குது. ஒரு சிலரோட ஆத்மா ரொம்ப பலகீனமாக இருக்குனால டக்குன்னு மாட்டிக்கிறாங்க, மற்றவங்க கொஞ்சம் நேரம் கழித்து மாட்டுவாங்க. ஸோ மொத்தத்தில் ஆத்மாவை இப்போ பலப்படுத்தணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இனி வரப்போகிற உலகத்தில் எதை பற்றியும் கவலை கிடையாது. ஒரு சின்ன நோய் இருக்காது. காமம்னா என்னன்னே தெரியாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும் போது மனைவி கர்ப்பம் ஆகலை தவிர காமத்தினால் கிடையாது. ஸோ அந்த மாதிரி காமம்னா என்னன்னே தெரியாத உலகத்தில் உங்களுடைய மகள் நீங்கள் காவல் காக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இங்கே எல்லாருடைய பார்வையும் கெட்டு போச்சு, அதனால் பயந்துட்டு இருக்கிறோம். ஸோ அப்போ இந்த மாதிரி இறைவனை நினைத்து நினைத்து காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தை வென்றவர்கள் தான் அங்கே பிறப்பாங்க. ஸோ அந்த உலகத்தில் நான் பிறக்கணும் அப்படின்னா அதற்கான முயற்சி தான் பண்ணணும். கலியுகத்தின் விஷயத்தில் முழுகினீங்கன்னா பின்னாடி நம்ம ரொம்ப துக்கத்தை தான் சந்திக்க வேண்டி இருக்கும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.